அடுத்த வருஷமாவது திருப்பரங்குன்றத்தில் அந்த தூண் மேலே தீபத்தை ஏற்றணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் தீக்குளிச்சு செத்து போயிருக்கான். டேய் நல்லா கேட்டுங்க, எச் ராஜா, மதுவந்தி, கஸ்தூரி மாதிரி நூல் போட்ட ஆட்கள் எல்லாருமே உணர்ச்சி பொங்க மதவெறியை தூண்டுற மாதிரி பேசுவாங்க. ஆனால் களத்தில் வந்து தீக்குளிச்சு சாக மாட்டாங்க. அப்புறம் நீ மட்டும் எதுக்கு தீக்குளிச்சு சாகிற? அவனும் இந்து, நீயும் இந்து. அவன் களத்துக்கு வர மாட்டான், நீ மட்டும் களத்துக்கு வருவ. அவன் மதவெறியை மண்டையில் ஏற்றிக்க மாட்டான், நீ மட்டும் மதவெறியை மண்டையில் ஏற்றிப்ப. ஏன் யோசி, மதவெறியை மண்டையில் ஏற்றிக்காத. கடந்த 100 வருஷமாக தீபத்தை எந்த இடத்துல ஏற்றுவாங்களோ அதே இடத்துல தான் இந்த வாட்டியும் ஏற்றிருக்காங்க. ஆனால் கடந்த 100 வருஷமாக அந்த தூண் மேலே தீபத்தை ஏற்றலைன்னு யாருமே சாகலை. ஆனால் இந்த வாட்டி மட்டும் ஒருத்தன் சாகுறான். ஏன்? அப்போ இது கொலையா தற்கொலையான்னு கவர்மெண்ட்டு விசாரிக்கணும். மக்களாகிய நாம இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு யோசிக்கணும். சுவாமிமலை, பழனி, திருச்செந்தூர், திருத்தணின்னு நிறைய இடத்துல முருகன் இருக்காரு. ஆனால் திருப்பரங்குன்றத்தில் மட்டும் தீபத்தை ஏற்றணும்னு எதுக்காக அடம் பிடிக்கணும்? ஏன்னா அங்கே தான் கோயில் பக்கத்துலேயே இஸ்லாமியர்களோட தர்காவும் இருக்குது. அங்கே தானே கலவரம் பண்ண முடியும். பக்தியோடு இருக்கிறவன் கலவரம் பண்ணணும்னு நினைக்க மாட்டான், கலவரம் பண்ண நினைக்கிறவன் பக்தியோடு இருக்க மாட்டான். இவனுங்க 100% போலி இந்துக்கள். இதில் கொடுமை என்னன்னா, கடவுள் இல்லைன்னு சொன்ன பெரியார் சிலைக்கு முன்னாடியே போய் தீக்குளிச்சு செத்துருக்கான். அப்படி செத்துட்டா கடவுள் இருக்காருன்னு அர்த்தமா? சரி, எதுக்காக தீக்குளிச்சு செத்து போனேன்? சாமிக்காக தானே. அப்புறம் ஏன் அந்த சாமி வந்து உன்னை காப்பாற்றல தானே? இதை தான் பெரியார் சொன்னார், இதை தான் பெரியார் கேள்வி கேட்டார். இங்கே எவன்லாம் சாமி சாமின்னு கூவுறானோ அவன் தான் பெரியார் சொன்னது சரின்னு நிரூபிச்சிட்டு இருக்கான். கடைசியாக சாதி மத வெறுப்பு உண்டாக்குற மாதிரி பேசுகிறதோ எழுதுறதோ வீடியோ பண்ணுறதோ ஏதாவது பண்ணால் அவனுக்கு 7 வருஷம் ஜெயிலு. கர்நாடகாவில் சட்டத்தையே போட்டாங்க இந்த வாரம் தான். அந்த சட்டத்தை அப்படியே தமிழ்நாட்டிலே எடுத்துன்னு வந்து போடணும். அப்படி போட்டால் போதும், கலவரம் பண்ண நினைக்கிற எல்லாருமே காணாமல் போயிடுவானுங்க.